நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலியமா இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்க சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணி அதில் உள்ள விஷயங்களை நீங்க படிக்கிறீங்க. படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்ல, லென்த்தியான டெக்ஸ்டா இருக்கு. ஸோ படிக்கிறதுக்கு ஒரு நாள் இல்ல 2 நாள் கூட ஆகலாம். பட் கூகுள் என்ன பண்றாங்க தெரியுமா? உங்களுக்கு எளிமையாக்கி கொடுக்குறாங்க. அதாங்க அவங்களாவே எல்லாத்தையும் படிச்சு உங்களுக்கு சொல்றாங்க கூகுள். அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நிறைய லைக்ஸ் கொடுங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பூஸ்ட் பண்ற மாதிரி. நண்பர்களே, இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் விஷயம் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நீங்க ரெகுலரா ஒரு சில வெப்சைட்ல விசிட் பண்ணி ஒரு சில விஷயங்களை நீங்க கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதாவது கலெக்ட் பண்றீங்க. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டைம் இல்ல, இதை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கூட ஆகலாம், இல்ல 2 நாள் கூட ஆகலாம். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா கூகுள் இதை ரொம்ப எளிமைப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாங்களே உங்களுக்கு நாங்க படிச்சு சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க கூகுள். அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கூகுள் அசிஸ்டன்ட். இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதாவது இது மூலமா தான் நீங்க உங்களுடைய பிடிச்சமான வெப்சைட்ல உள்ள விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க படிக்க போறது இல்ல, கூகுளே உங்களுக்கு படிச்சு சொல்லும். ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன இது போட்டிருக்கு அப்படிங்கறத படிச்சு சொல்லும். நீங்க பொறுமையா ஹாயா கேட்கலாம். எப்படி நீங்க பாட்டு கேக்குறீங்க பாத்தீங்களா, ஹெட்செட்டை காதுல மாட்டிட்டு அப்படி ஹாயா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி நீங்களும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு ஹாயா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த வெப்சைட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாத்தையும் டீடைலா வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆர்டிக்கலை ஓபன் பண்ணிட்டீங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசர் மூலமா ஒரு ஆர்டிக்கலை ஓபன் பண்ணிட்டீங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த ஆர்டிக்கலை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் லென்த்தியா இருக்கு, அந்த ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், கூகுள்ல நீங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலை எனக்கு படிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சமான குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லென்த்தியான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு பாருங்க, இவ்வளவு விஷயங்களை நம்ம படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வழக்கமா நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆர்டிக்கலை நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய போனோட ஹோம் பட்டனை நான் லாங் டேப் பண்றேன். கூகுள் அசிஸ்டன்ட் நான் ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணிட்டு அதுல ஹே கூகுள் ரீட் திஸ் பேஜ் பாருங்க. நான் இந்த வெப் பேஜ் நான் ஓபன் பண்ணேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் எனக்கு படிச்சு சொல்லுது பாருங்க. Got a big weekend planned in front of the laptop watching Netflix? Before you settle down with the popcorn and all 5 seasons of Better Call Saul, there's something you should know about the web browser you're watching with. It's probably the wrong one. The majority of the world, around 2/3 of it, according to the latest figures from Net Market Share, uses Google Chrome as its computer's web browser. However, so Google Assistant-ல கனெக்ட் பண்ணி கூகுள் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு படிச்சு சொல்லிருது இந்த ஆர்டிக்கல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆங்கிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 மொழிகள்ல இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. So இது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பேக்வர்ட் ஃபார்வர்ட் அதை நீங்க பண்ண முடியல பாருங்க. இதுல 10 அதுக்கப்புறம் இதுல 30 இந்த மாதிரி செகண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல ஸ்பீட் பண்ணலாம். அதாவது கூகுள் நமக்கு ஸ்பீடா சொல்லி கொடுக்கும். 1.x இருக்கு. அதுக்கப்புறம் அதிகபட்சமா உங்களுக்கு 3.x வரைக்கும் ஸ்பீட் இருக்கு. நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் 1.0x கொடுத்துட்டு இந்த பாருங்க, இங்க பக்கத்துல டன் இருக்கா, அதை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன், இந்த பட்டன் ப்ளே பட்டன் Netflix. You will almost certainly get much better picture quality by choosing one of its free rivals. Here's why. Netflix browser choice. So நண்பர்களே, இந்த மாதிரி கூகுள்ல படிக்க வைக்கலாம், அதாவது ரீட் பண்ண வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஆர்டிகல் ஓபன் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி நீங்க அழகா கேட்கலாம். கூகுள் இந்த மாதிரி உங்களுக்கு ரீட் பண்ணி பாருங்க ஆர்டிகல். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெப் பேஜை நீங்க ஓபன் பண்ணிருப்பீங்க. ஓபன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும், படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டைம்ல கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஹே கூகுள் ரீட் இட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு சொல்லிடும். ஸோ வேலை மிச்சம், நீங்க உட்கார்ந்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் அதே மாதிரி என்னுடைய சேனலை பத்தியும் 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூகுள் அசிஸ்டன்ட்டை பயன்படுத்தி ஒரு வெப்சைட்ல உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க படிக்காமலே கூகுள்லே படிச்சு உங்களுக்கு சொல்லும், இந்த இடத்துல இன்ன இருக்கு, இந்த இடத்துல இன்ன இருக்கு அப்படிங்கறத அழகா தெளிவா நிதானமா படிச்சு சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சோ இந்த வீடியோல வரக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல்
பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.